சரி, கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரு நூல் ஒன்றை அறிமுகம் செய்வது என்பதற்காக என்ன, ஆனால் அதை சரி போனால் போகுது அப்படிங்கிறதுக்காக நன்றி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லது. என்ன ஒரு காயினுக்கு ஹெட் அண்ட் டெய்லுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஒரே வீட்டில் இரண்டு மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அது ஐயா சுபவி ஐயாவும் அவருடைய சகோதரரான எஸ்பி முத்துராமன் ஐயா. அவர் அப்படியே டோட்டலாக ஆன்மீகத்தை சார்ந்தவர். ஐயா அப்படியே என்னங்கிறது அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பகுத்தறிவுக்கும் கம்பன் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு என்ன தெரியும். ஐயாவுக்கு இந்த சபை இந்த சபையை நிறைவு செய்ததற்கு ஐயாவுக்கு எங்களுடைய உரையாசிரியர் புலியூர் கேசியன் இலக்கிய பேரவையின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகிறோம். இந்த இலக்கிய பேரவைக்கு ஆரம்பத்திலிருந்தே தலைவராக இருந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தகுதியுடைய தாக்கு திவாகர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 வரி கவிஞர் அவர் பிருந்தா சாரதி சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையவே 3 வரி கவிஞராகவே ஆக்கிவிட்டாருன்னு நினைக்கிற மாதிரி தான். எல்லாரும் அவர் பேரை இப்போ ஹைக்யூ கவிஞர் முருகேசன் தான் அவருக்கு பேர். அவர் உண்மையிலே புதுக்கவி எழுதியிருப்பார், மரபு கவிஞர் எழுதியிருப்பாங்க. ஆனாலும் இன்றைய அவருக்கு பேர் ஹைக்யூ முருகேசன். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மாவுடைய புலியூர் கேசியருடைய மகள் கலைச்செல்வியர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் சகோதரி அரங்கமல்லிகா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூலினை இவர் கணபதி ஐயா, இந்த பாமன் சுவாமிகளுடைய நூலை எழுதியிருக்கின்ற கணபதி ஐயாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுடாத நெருப்பு என்ற சிறுகதை தொகுப்பை வழங்கியிருக்கக்கூடிய மணி வெளியில் இருக்காங்களா, அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஞான ரவிச்சந்திரன் ஐயா, முருகேசன் ஐயா, பாபு சசிதரன், பாம்பன் பிரசாந்த், நந்தினி, ஓவியர் நந்தினி, திவாரன் ஐயாவுடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் வந்திருக்கிறார்கள். ஷாலினி ஜெராட் அவர்கள், அனுராதா நகைச்சுவை, நாடோறும் நகைச்சுவை வழங்கக்கூடிய அனுராதா அம்மா அவர்கள், மரத்தமிழன் அவர்கள், இன்னும் தங்கதுரை அவர்கள், கவிசரதி, அப்புறம் முகம் இளமாறன் ஐயா அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கவிஞர் முருகன் ஐயா அவர்கள், அவர்களெல்லாம் முன்னாடியே வந்து சபையை சிறப்பித்தார்கள். இவர் அனைவருக்கும் எங்கள் இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.